சமீபத்திய காலங்களில் பாடல்கள், சினிமா பாடல்களா இருக்கட்டும், சில பாடல்கள வந்து இதில மேடை பேச்சு, பட்டிமன்றங்கள்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க. அரசியல் பேச்சுல கூட ஈவன் இந்த அரைகுறையான ஃபிலாசபி வந்து பேசுவாங்க. அதாவது இந்த காடு எப்படி முளைச்சது அப்படின்னா, காகங்கள், பறவைகள் அதோடைய மிச்சம், எச்சம், யானையோட லத்தி இதெல்லாம் பரவச்சு அ ப ப இது வளர்க்கப்பட்ட காடுகள் உருவானது அப்படின்னு பேசுவாங்க. படங்கள்ல கூட. இந்த மாரி ஒரு பாதி வரலாறு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும். மூதாதையர்கள் கொடுத்தது தான் அப்படின்னா, அப்ப மூதாதையர் யார் படைச்சது? பறவைகள், காகங்கள், யானைகள யார் படைச்சது? அப்போ இந்த படைப்புகளுக்கான பர்ப்பஸ் வந்து கடவுள் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. மனிதர்களாகிய நமக்கு ஹையர் பர்ப்பஸ், டிவைன் பர்ப்பஸ் இருக்கு. அது வந்து ஹையர் ஹையர் நோட்ல. ஆ இன்னும் மேலானது. ஆனா மிருகங்களுக்கும் பர்ப்பஸ் கடவுள் வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு, ப்ராசஸ் வச்சிருக்காரு. அதுக்கான கடமைகள் வச்சிருக்காருங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப கடவுளே இல்லாத மாரி, மூதாதையர் திடீர்னு உருவாயிட்ட மாரியும், காகங்கள், யானைகள் திடீர்னு உருவாயிட்ட மாரியும், அதுக்கு தான் காடுகள் உருவாக்கணும்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்ச மாரியும் பேசுவாங்க. அதெல்லாம் அப்ப அரைகுறையான ஒரு திங்கிங் அது. லாஜிக்கல் திங்கிங், சென்சிபிள் திங்கிங் கிடையாது. அப்போ எவல்யூஷன் தான் கரெக்ட்டு அப்டின்னா, பாடி பிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்கள வந்து யானை, குதிரை, மயில், பறவைகள், பரப்பன, நடப்பன, நீந்துவன இத்தனை டிசைனும் எப்படி ஒரு எவல்யூஷன் ஒரு சிங்கிள் செல் அமீபால உருவாகி வந்திருக்க முடியும் அப்டின்னா, அத்தனையும் உருவாக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து அமீபாக்கு அந்த அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் மைண்ட் இருக்கா? அப்படின்னா இது கிடையாது. கடவுளுக்கு தான் இன்டலெக்சுவல் மைண்ட் இருக்கு. அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நாம இன்டலெக்சுவல் மைண்டோட இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லக்கூடிய கடவுளுடைய இமேஜ் ஆஃப் காட் சொல்லக்கூடிய அர்த்தம். ஃபங்ஷனாலிட்டி, எசென்ஷியாலிட்டி, அப்புறம் வந்து எசென்ஷியல், ஃபங்ஷனல் அண்ட் ரிலேஷனல். அப்போ இத்தனையும் நம்ம தொடர்பு பத்தி பார்க்கும் பொழுது, நம்ம டிசைனர் யாரு அப்படின்னு பார்த்தா கடவுள தான் சொல்லணும். அப்போ கடவுள் யாருன்னு சொல்லும்பொழுது, பைபிள் சொல்லக்கூடிய கடவுள் யாரு? பைபிளோட காட் ஆஃப் த பைபிள் யாரு? அவருடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்ன? அவருடைய இப்ப இயேசு கிறிஸ்து வந்து எந்த மாரி பிஹேவ் பண்ணாரு? என்ன பேசினாரு? அவருடைய ஹையர் ப்ராசஸ் திங்கிங் என்ன? அதாவது ஹையர் ப்ராசஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட திங்கிங் என்ன? அவரோட ஹையர் ப்ராசஸ் வந்து எப்படி நமக்குள்ள இருக்கு? அப்போ இமேஜ் ஆஃப் காட் கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டதுன்னா, எவ்வளோ முக்கியமான ஒரு கருத்து அது. அது பைபிள் மட்டும் தான் சொல்லுது. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது காகம், யானை எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறது. அ ஒ ஒரு 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 வரலாற திரிச்சு பேசுறது, குறைச்சு பேசுறது, மறைச்சு பேசுறது, இதெல்லாம் கிறிஸ்தவங்க போய் மிஷனரில எவ்வளோ நாடுகள்ல ஊழியம் செஞ்சாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம். அப்படிலாம் அதெல்லாம் மறைக்கிற மாரி பண்ணி, என்னமோ வேற யாரோ செஞ்ச மாரி ஒரு பிம்பத்த உருவாக்க நினைக்கிறது. அப்படிலாம் இல்ல. அது வரலாறு ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கு, படிக்கிறவனுக்கு தெரியும். பென் ஷப்பீரோ போன்ற ஸ்காலர்ஸோட புத்தகங்கள் படிக்கிறவனுக்கு தெரியும். யாரு, எப்படி, என்ன, ராட்னி ஸ்டாக்கு இவங்கள மாதிரியான இன்டலெக்சுவல் மைண்ட்ஸுடைய ஹிஸ்டாரியன்ஸுடைய புத்தகங்கள் படிக்கிறவனுக்கு தெரியும். எங்கேருந்து ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி பார்க்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது அரைகுறையான வரலாறு பேசுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அப்போ சரியான வரலாறு சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது.